அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுன ராசிக்கார அன்பர்களே, ஆகஸ்ட் 12க்கு மேல் குடும்பத்துக்குள் வெடிக்கப் போகும் பேராபத்து. எவராலும் இதை தடுக்க முடியாது. நடக்காத ஒன்று நடக்கப் போகிறது இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில. மிதுனம் இவர்கள் யார்கிட்டையும் எப்போதுங்க உண்மையை மட்டுமே பேசி மற்றவங்ககிட்ட அசிங்கமும் அவமானம் படக்கூடியவர்கள்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுக்கு எப்போதுமேங்க பொய் சொல்லணும்ன்ற அந்த எண்ணம் வரவதும் கிடையாது. பொய் சொல்ற அந்த அளவுக்கு மனசுல எண்ணமும் இருப்பதும் கிடையாதுங்க. உண்மையை பேசணும், உண்மையா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் பல நபர்கள்கிட்ட அவமானப்பட்டிருக்காங்க. பல இடங்கள்ல அசிங்கப்பட்டும் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுங்க ஒரு நல்லவனா இருக்கணும். எனக்குமே சரி, நான் நல்லவனா தான் இருப்பேன். யாருக்காகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன். மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் பொய் சொல்லி என்னோட குணத்தை நான் கீழே தள்ளிவிட மாட்டேன். எனக்கும் உண்மையா இருப்பேன். உனக்கு இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய மனசுன்றது இருக்குங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்குன்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எனக்குமேங்க இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மேல பொறாமையோ இல்ல மற்ற விஷயங்கள்னாலேயோ எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க மேல திணிக்கவும் மாட்டாங்க, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. தன்னுடைய குழந்தைகள் மேலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் மேலும் சரி அவ்வளவு அன்பு வைக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய நபர்கள்ங்க. என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட குணங்களை, அதிசய குணங்களை வைத்திருந்தாலும் முக்கியமா சொல்ல போனா அறிவு, ஆற்றல், வேகம், விவேகத்துல தலை சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. என்னதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானுடைய ஆற்றலையும் வேகத்தையும் அனைத்தையும் கொண்டிருந்தாலும் இன்னைய வரைக்கும் இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோம், ஏன் வாழணும் அப்படின்ற பல கேள்விகளும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையானு அப்படின்ற ஒரு கேள்வியும், இதெல்லாம் வாழணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் மனசுக்குள்ள ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வாழ்க்கையை சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கலன்றதாங்க யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி பட்டிருக்காங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்பதும் அசிங்கப்பட்டு நிற்பதும் தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கு. இன்னை வரைக்கும் எல்லோருமே சேர்ந்து இவர்களை தரைக்குறைவா நடத்துவது, கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவதே பண்ணியிருக்காங்களே தவிர இந்த மிதுன ராசிக்காரர்கள் கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக இவங்களுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணி இவங்களுடைய கஷ்டங்களை நம்ம சரி செய்வோம் அப்படின்னு நினைச்சதே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இவர்களை முழுவதுமாக காயப்படுத்தியிருக்கார்கள் அப்படின்னு மட்டும்தாங்க சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்த இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை மாறுமா சாமி, மாற வாய்ப்பு இருக்கா சாமின்னு பல கேள்விகள் உடைய மனசுல வரலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க போகுதுங்க. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது பூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில போராடினீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில வேணும்னு நினைச்சு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில பல தவறுகள், பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி, தவறுகளையும் சரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீக்கி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சுக்க போறீங்க. எந்த அளவுக்கு மாறுதுன்றதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். சரிங்களா? மிதனம். மிதுன ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் இனி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வெகு வெகுவாக அதிகரிக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை இழிவுபடுத்தினவர்கள் முன்பு நீங்க யார் என்பதை காமித்து மற்றவர்களுக்கு ஒரு எப்படின்னா எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு நபராக நீங்க மாறுவீங்க. இது நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் விளங்குவதோடு மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்க கூட்டுப்பீங்க. நீங்க எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க, இதற்கு முன்பு வரைக்கும் பல விஷயங்கள்ல நீங்க அவமானமும் கஷ்டமும் தான் பட்டிருக்கீங்க. எந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சதே கிடையாதுன்னு தான் யதார்த்தமான உண்மை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, மற்றவர்கள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு, அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட நீங்கள் துரதிருஷ்டசாலின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தின நபர்கள் முன்பு அதிர்ஷ்டத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லைங்க, பல்வேறு நேரங்கள்ல நீங்க அவமானப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் நீங்கள் முழுவதுமாக நீக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும். தெளிவான அந்த ஒரு குழப்பங்கள்ல இருந்து நீங்கி எதிர்பார்க்காத அந்த ஒரு மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திப்பீங்க. முன்னாடி காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரே சில தினங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது.
அது மட்டும் இல்லைங்க, நீங்க இனி எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு துணையாக இல்லாத நபர்கள் கூட இனி உங்க கூட வந்து துணையாக நிற்பாங்க. மற்றவர்கள் முன்பு நீங்க எந்த ஒரு விஷயத்த இதை செய்யலாமா வேணாமான்னு எதிர்பார்த்து இருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இனி வரக்கூடிய காலங்களை நீங்க செஞ்சு முடிக்க முடியும். நீங்க தைரியத்துடனும் உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையுடனும் போராடக்கூடிய காலமாக இனி அமைய போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது பல நபர்கள் கிட்ட கேள்விகளையும், பல நபர்கள் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தையுமே பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இனி அந்த ஒரு பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தேவையே இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க இனி யாரை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. மற்றவர்கள் முன்பு நீங்கள் ஒரு மரியாதை மிக்க நபராகவும், மற்றவர்கள் முன்பு நீங்கள் யார் என்பதை காமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளை இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருத்திக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல இடத்துல வேலைக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்ற ஒரு ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இனி உங்களையும் சரிங்க, உங்களுடைய சார்ந்தவர்களையும் சரிங்க, நல்ல இடத்துக்கு எடுத்து செல்லும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே இனி வரக்கூடிய காலங்களில் சரி செஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வரைக்குமே வேலை சார்ந்த பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது இவருடைய வாழ்க்கையில. எவ்வளவோ விஷயங்கள் செய்யறாங்க மிதுன ராசிக்காரர்கள், ஆனா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கவே முடியலன்றதாங்க யதார்த்தமான உண்மை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி ரொம்ப விரைவாகவே நீங்க ஆரம்பிக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. மரியாதையும் மதிப்பையும் முழுவதுமாக பெறக்கூடிய காலங்களாக அமையும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே செல்வத்தை உங்களுடைய நண்பர்களுக்காகவும் சரி, உங்களுடைய தெரிஞ்சவங்க நபர்களுக்காகவும் சரி கொடுத்துருப்பீங்க. அவங்ககிட்ட கொடுத்த காசை நீங்க திரும்பி வாங்கணுன்றதுக்காக பல தடவை அவங்ககிட்ட கேட்டிருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், உன் பணத்தை எடுத்து நினைப்பா ஓடிடுவா போறேன், சே உங்ககிட்ட போய் பணத்தை தொலைச்சு வாங்கி தொலைச்சு என் உயிரை வாங்கி தொலைறடா அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாம உங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ரொம்ப பெரிய அளவுல கஷ்டத்தையும் துன்பத்தையும் பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் மாறலையும் அமைச்சு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இது அமைச்சு கொடுக்குங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில சரியா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு என்பது இனி வரக்கூடிய காலங்கள் அமையுங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் பெரும் அளவிலான துன்பங்களும் காணாமல் போய் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில அமையுங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாட்களாக இப்போ அமைய போகுது. நீங்க இனி எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க, சுயமா சிந்திச்சிடுங்க. ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தார்கள்ட்டையும் வீட்டார்கள்ட்டையும் கேட்டு கேட்டு எடுத்து பழகிட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களையாவது சுயேட்சை எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தொல்லையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக அமைச்சு கொடுக்கும். இனி எதற்காகவும் நீங்க பயந்து உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யவா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த முடிவாக இருந்தாலும் சரி தைரியமா நீங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே உங்களுக்கான ஏற்ற காலங்களாக தான் அமையப்படுது. தைரியமா இருந்தாலே போதுங்க. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில அனைத்தும் இவங்களுடைய பக்கவாட்டுக்கு கீழே வந்து இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையில இருக்க போகுது. இனி தெளிவான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கொண்டிருங்கள், நிச்சயம் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுசுக்கும் நீங்க இனி எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பேராபத்திலிருந்து நீங்க தப்பிச்சு வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாற்றி அமைச்சுப்பீங்க. அந்த காலத்துக்கும் உங்களை எல்லோரும் ஞாபகம் வச்சிருக்க அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிறப்பான விஷயங்களையும் பண்ணக்கூடிய காலங்களாக இனி அமையும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லது நடக்கும். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் முழுவதும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.